வணக்கம் மக்களே, நீங்க பாக்குறது டார்க் டெவில் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம 2024 வெளிவந்த அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் காமெடி ஹாரர் படமாக எடுக்கப்பட்ட இட்ஸ் வாட்ஸ் இன்சைட் படத்தோட முழு கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இட்ஸ் வாட்ஸ் இன்சைட் இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் என்னன்னா, ஒரு ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதுக்காக கல்யாணத்துக்கு முதல் நாள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேச்சுலர் பார்ட்டி செலிப்ரேட் பண்ண ஒண்ணு கூடுறாங்க. அங்க ஒரு ஃப்ரெண்ட் மைண்டோட மெமரிஸை வேற பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அட்வான்ஸான மிஷின் ஒன்றை எடுத்துக்கிட்டு வரான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த மிஷினை பயன்படுத்தி கூடு விட்டு கூடு பாஞ்சு வேற வேற பாடிஸ்க்கு போய் ஒரு கேமை பிளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆபத்தான இந்த விளையாட்டு எந்த அளவுக்கு விபரீதங்களை கிரியேட் பண்ணுது, இதனால ஃப்ரெண்ட்ஸ்குள்ள என்னென்ன பிரச்சனைலாம் ஏற்படுதுன்றது தான் இட்ஸ் வாட்ஸ் இன்சைட் படத்தோட ஸ்டோரி பிளாட். சரி வாங்க இப்ப நம்ம இட்ஸ் வாட்ஸ் இன்சைட் படத்தோட முழு கதை விளக்கத்தை பார்க்கலாம். நிக்கின்ற இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி அவளோட வீடியோல பேசிட்டு இருக்கா. அத போன்ல அவளோட ஃப்ரெண்டான ஷெல்பியும் பார்த்துக்கிட்டு விக்லாம் வச்சு ரெடி ஆகிட்டு இருக்கா. ஷெல்பியோட பாய் ஃப்ரெண்ட் சைரஸும் லேப்டாப்ல நிக்கி வீடியோவை தான் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவனுமே நிக்கியோட ஃப்ரெண்ட் தான். ஷெல்பி அண்ட் சைரஸ் காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க, அப்புறம் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப மேரேஜ் பண்ணிக்காம ஒரே வீட்லயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. சைரஸ் இப்ப லேப்டாப்ல செக்ஸ் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு கை வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டான். அப்ப திடீர்னு ஷெல்பி உள்ள வந்து சைரஸ் பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை பார்த்துட்டா. ஷெல்பி விக்லாம் வச்சுக்கிட்டு ரோல் பிளே செக்ஸ் பண்ணதான் அங்க வந்திருக்கா. ஆனா சைரஸ் இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி ரியாக்ட் பண்றான். அதனால ஷெல்பி சண்டை போட ஆரம்பிக்கிறா. ஏன்னா எப்பவுமே சைரஸ் இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி தான் நடந்துக்கிறான். ரூபன் சோஃபியான்ற பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க போறான். அந்த வெட்டிங்க்கு ரூபனோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. ஷெல்பி அண்ட் சைரஸ் கூட ரூபன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான், அதனால அவங்களுமே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரூபன் மேரேஜ் பத்தி இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டிருக்காங்க. அதெல்லாம் ஷெல்பி பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கா. ஷெல்பி திடீர்னு ஸ்பைடர்ஸை பார்த்தா பயப்படுவா. அப்புறம் அது ஸ்பைடர்னு ரியலைஸ் பண்ணி பொறுமையா காமாவா. அதை சொல்லி சைரஸ் ஷெல்பியை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். ஷெல்பி மெயினா அவளோட ஃப்ரெண்ட் நிக்கியோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. ஷெல்பியும் மேரேஜ் பத்தி போஸ்ட் போட்டிருக்கா. ஆனா அவளுக்கு 2 லைக் தான் வந்திருக்கு. அதனால அவளோட போஸ்ட்டை டெலீட் பண்ணிடுறா. ரூபனோட ஃபியான்சே சோஃபியா இன்னைக்கு நைட் நடக்க போற பார்ட்டி ரூபன் ஃப்ரெண்ட்ஸ்கானதுன்றதால அவ அட்டன் பண்ண வரப்போறதில்ல. ஷெல்பி அண்ட் சைரஸ் ரூபன் மேன்ஷனுக்கு வந்துட்டாங்க. அங்க இவங்களோட ஃப்ரெண்ட் டெனிஸ் வந்து 2 பேரையும் வெல்கம் பண்ணி உள்ள கூப்பிட்டு போறான். கர்லி ஹேரோட உடம்பு ஃபுல்லா டாட்டூ போட்டிருக்கவ தான் மாயா. அப்புறம் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் நிக்கி கூட முன்னாடியே அங்க வந்துட்டா. சைரஸ் ரூபனை போய் மீட் பண்றான். ரூபன் ஃபோர்ப்ஸ் என்ற அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டையும் இன்வைட் பண்ணியிருக்கிறதா சொல்றான். ஆனா அவன் வருவானா வரமாட்டானான்னு ரூபனுக்குமே தெரியல. ஃபோர்ப்ஸ் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சதும் எல்லாரும் லைட்டா வியர்டா ஃபீல் பண்றாங்க. ஏன்னா அவன் லைட்டா கோளாறு பிடிச்சவன். ஃபோர்ப்ஸ் பயங்கரமான ஜீனியஸ். அவன் பார்ட்டிஸ்ல வித்தியாசமான கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவான். அதனாலேயே அவனை கேம் பாய்னு கூப்பிடுவாங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி ரூபனோட பர்த்டே பார்ட்டியில நடந்த சம்பவத்தால ஃபோர்ப்ஸை காலேஜ்ல இருந்து எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க. ஃபோர்ப்ஸ் அவனோட ஹை ஸ்கூல் சிஸ்டர் பேட்ரிஸையுமே அந்த பார்ட்டிக்கு கூப்பிட்டு வந்திருந்தான். பேட்ரிஸ்க்கு டெனிஸ் மேல ஒரு கிரஷ் இருந்தது. ஆனா அந்த டைம்ல டெனிஸ் அண்ட் நிக்கி ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. அவங்க ஒன்னா இருக்கிறத பார்த்த பேட்ரிஸ் நல்லா குடிச்சிருந்ததால நிக்கி கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சுட்டா. அந்த சண்டையை தடுக்க பார்த்த டெனிஸ் அண்ட் ஃபோர்ப்ஸுமே பயங்கரமா சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கடைசியா போலீஸ் வந்து தான் அந்த சண்டையை தடுத்தாங்க. ஹை ஸ்கூல் படிக்கிற பொண்ணு ஆல்கஹால் பார்ட்டிக்கு கூப்பிட்டு வந்திருந்ததால ஃபோர்ப்ஸை காலேஜ்ல இருந்து எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க. பேட்ரிஸ் மென்டலா பாதிக்கப்பட்டிருந்ததால அவளை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கும் அனுப்பிட்டாங்க. ஃபோர்ப்ஸ் அப்புறம் கலிபோர்னியாக்கு போயிட்டான். அப்புறம் நல்லா படிச்சு கிராஜுவேட் ஆனா. அப்புறம் நல்ல டெக் கம்பெனில சேர்ந்து சந்தோஷமா அங்கேயே வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டான். அந்த பார்ட்டிக்கு அப்புறம் 8 வருஷமா இந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இன்னைய வரைக்கும் ஃபோர்ப்ஸ் கிட்ட பேசினதே இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டின்னர் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் மத்தவங்க அவங்க லைஃப்ல என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ரூபன் என்னதான் சோஃபியாவை மேரேஜ் பண்ணிக்க போறான்னாலும் அவனுக்கு மாயா மேல லைட்டா இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனால அவன் லைட்டா அவளை சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கான். ரூபனோட அம்மா 8 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அப்ப ரூபன் அவங்க அம்மா பேர்ல இருந்த
வந்த இந்த வீட்டையும் அவங்களோட ஒர்க்ஸையும் என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கர டென்ஷன்ல இருந்தான். அப்பவும் ரூபன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவன் வீட்டுக்கு வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஃபோர்ப்ஸ் அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த வீக்கெண்ட் அந்த நைட் பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. அதுதான் ரூபனோட பெஸ்டான நைட்டா இன்னைய வரைக்குமே இருக்கு. அந்த மாதிரி ஒரு நைட்டா இன்னைக்குமே இருக்கணும்னு ரூபன் ஆசைப்படுறான். திடீர்னு ஃபோர்ப்ஸும் அந்த இடத்துக்கு வந்துட்டான். அவனை எல்லாருமே வெல்கம் பண்றாங்க. ஃபோர்ப்ஸ் ஒரு பெரிய பெட்டியை எடுத்துக்கிட்டு தான் அங்க வந்திருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஃபோர்ப்ஸ் சைரஸை பார்த்துட்டு நீயும் ஷெல்பியும் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களான்னு கேட்க, சைரஸ் நாங்க மேரேஜ்லாம் பண்ணிக்கல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறாங்க, ஆனா இல்ல, ஷெல்பி டிஃப்ரெண்டா என் கூட ரோல் பிளே செக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறா, ஆனா எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் எல்லாமே அதுக்கான மொமெண்ட்ல தானா நடக்கும்னு நினைக்கிறேன், இருந்தாலுமே எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்றான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஜாயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஷெல்பி அண்ட் ஃபோர்ப்ஸ்லாம் அவங்களுக்கு பழக்கம் இல்லைன்னு அடிக்கல. ஃபோர்ப்ஸ் இன்னைக்கு நைட் ப்ளே பண்ணவும் ஒரு வித்தியாசமான கேமை ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருக்கான். ஃபோர்ப்ஸ் யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இந்த கேமை ப்ளே பண்ண வேணாம்னு சொல்றான். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபோர்ப்ஸோட கேமை ப்ளே பண்ண இன்ட்ரெஸ்டடா தான் இருக்காங்க. ஃபோர்ப்ஸ் இந்த கேமை பத்தி வெளில யாருக்கும் சொல்லவும் கூடாது, கேம் முடிகிற வரைக்கும் யாருக்கும் இங்க இருந்து கால் பண்ணி பேசவும் கூடாதுன்னு சொல்லிட்டான். ஃபோர்ப்ஸ் இந்த கேமை பத்தி நான் சொல்றதை விட முதல்ல நீங்க இந்த கேமை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும்னு சொல்றான். அதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. ஃபோர்ப்ஸ் அவனோட பெட்டியை எடுத்து அதுல இருக்க மெஷினை வெளில எடுத்து வச்சுட்டு முதல்ல அந்த மெஷினை ஆன் பண்றான். அப்புறம் எல்லாருக்குமே ஒரு பேர் எலக்ட்ரோடு கனெக்டர்ஸை கொடுக்குறான். அதோட கனெக்டர்ஸை மெஷின்லயுமே கனெக்ட் பண்ணிடுறான். ஃபோர்ப்ஸ் எலக்ட்ரோடு கனெக்டர்ஸை நெத்திக்கு பக்கத்துல எப்படி ஒட்டணும்னு முதல்ல செஞ்சு காட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு குழப்பத்தோட ஃபோர்ப்ஸ் சொல்ற மாதிரியே பண்றாங்க. ஃபோர்ப்ஸ் இந்த மிஷினால யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்க எல்லாருமே அவன் சொல்றத அப்படியே பண்ணிடுறாங்க. ஃபோர்ப்ஸ் ஒரு கனெக்ஷனையுமே வேற கனெக்டர்ஸோட மாத்தி கனெக்ட் பண்ணிட்டு மிஷினை ஆன் பண்ணிடுறான். திடீர்னு பார்த்தா எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க, அப்புறம் பயப்படுறாங்க. அப்ப ஃபோர்ப்ஸ் சைரஸ் பாடியில இருந்து பேசிட்டு இருக்கான். ஃபோர்ப்ஸ் அந்த மெஷினை பயன்படுத்தி ஒருத்தவங்களோட மைண்டை இன்னொருத்தவங்களோட பாடிக்கு மாத்தி விட்டுட்டான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியாம பயங்கரமா பயப்படுறாங்க. உடனே ஃபோர்ப்ஸ் அந்த மிஷினை பயன்படுத்தி எல்லாரையும் அவங்க பாடிக்கே கரெக்டா மாத்தி விட்டுட்டான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்ன நடந்ததுன்னு இன்னமுமே குழப்பமா தான் இருக்கு. கொஞ்சமா நடந்தது என்னன்னு ரியலைஸ் பண்ணி காம் ஆகிட்டாங்க. இப்போ ஃபோர்ப்ஸ் எக்ஸாக்ட்டா என்ன நடந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபோர்ப்ஸ் உங்க பிரெயினை ஹார்ட் டிரைவாவும் உங்க பாடியை கம்ப்யூட்டராவும் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த மெஷினை பயன்படுத்தி ஒரு கம்ப்யூட்டரோட ஹார்ட் டிரைவ்ல இருக்க டேட்டாஸை இன்னொரு கம்ப்யூட்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன், அவ்வளவுதான் சொல்றான். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பாடியோட பிரெயின்ல இருக்க மெமரிஸை இன்னொரு பாடியோட பிரெயினுக்கு அந்த மெஷின் டிரான்ஸ்ஃபர் பண்ணுது, அவ்வளவுதான். ஃபோர்ப்ஸ் இந்த மிஷினை 5 வருஷம் கஷ்டப்பட்டு அவனோட டீமோட சேர்ந்து தான் கண்டுபிடிச்சிருக்கான். பல பேர் இந்த மிஷினை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா ஃபோர்ப்ஸ் அந்த மிஷின் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கான உண்மையான காரணத்தை மட்டும் அது டாப் சீக்ரெட்னு சொல்லி எல்லாருக்கும் அதை சொல்ல மறுத்துட்டான். ஃபோர்ப்ஸ் அவனோட டீம் கூட சேர்ந்து இந்த மிஷினை வச்சு ஒரு கேமை ப்ளே பண்ணுவான். முதல்ல மிஷினை பயன்படுத்தி பாடிஸை ஸ்வாப் பண்ணிப்பாங்க. அப்புறம் யாரோட உடம்புல இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும், அதான் அந்த கேம். ரூபன் முதல்ல அந்த கேமை ப்ளே பண்ண ஒத்துக்கிறான். அப்புறம் மாயாவும் ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் இது கண்டிப்பா ஜாலியாவும் ஃபன்னாவும் புது எக்ஸ்பீரியன்ஸாவும் இருக்கும்னு முடிவு பண்ணி கிட்டத்தட்ட எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. ஷெல்பி இந்த மிஷினால சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமான்னு கேட்க ஃபோர்ப்ஸ் அதெல்லாம் கண்டிப்பா இல்லைன்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் ஆன மாதிரி நின்னுட்டான். அப்புறம் திடீர்னு தலைவலிக்கிற மாதிரி பயங்கரமா கத்துறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயந்துட்டாங்க. அப்புறம் தான் பசங்களை ஏமாத்த ஃபோர்ப்ஸ் ஒரு ஆக்டிங்க போட்டிருக்கான்னு தெரியுது. ஷெல்பி இன்னமுமே லைட்டா பயத்துல தான் இருக்கா. அதனால அவ கேமை ப்ளே பண்ணலாமா வேணாமான்னு சைரஸ் கூட டிஸ்கஸ் பண்ண சைரஸ் எல்லாருமே விளையாடும் போது நீ மட்டும் விளையாடாம இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லி அவளையுமே கேமை ப்ளே பண்ண ஒத்துக்க வச்சுட்டான். முதல்ல ஃபோர்ப்ஸ் எல்லாரையும் ஒரு போலரைட் போட்டோ எடுத்து அதுல அவங்க நேமையுமே எழுதி வச்சுட்டான். கேமை ப்ளே பண்ணும்போது யாரு வேணாலும் யாரு உடம்புல யாரு இருக்காங்கன்னு கெஸ் பண்ணலாம். அப்படி அவங்க கரெக்டா கெஸ் பண்ணிட்டா அவங்க பாடியில போலரைட் போட்டோவை பின் பண்ணி வச்சிருவாங்க. அதோட அவங்க கேம்ல தோத்துட்டதாவும் கன்சிடர் பண்ணப்படுவாங்க. ஒருவேளை கெஸ் பண்ணவங்க தப்பா கெஸ் பண்ணிட்டா அவங்க யாருன்னு அவங்களே ஒத்துக்கிட்டு போட்டோவை பின் பண்ணிக்கணும். அவங்களுமே அந்த ரவுண்ட்ல தோத்துட்டவங்களா கன்சிடர் பண்ணப்படுவாங்க. ஃபோர்ப்ஸ்க்கு யார் உடம்புல யார் இருக்காங்கன்னு தெரியும். ஏன்னா அவன் தான் மெஷினை ப்ரோக்ராம் பண்ண போறான். அதனால யார் ஏமாத்தினாலும் அவனுக்கு தெரியும். அதோட அவனுக்கு எல்லாம் தெரியும்ன்றதால அவன் யார் உடம்புல யார் இருக்காங்கன்னு கெஸ் பண்ணவும் மாட்டான். இப்போ ஃபோர்ப்ஸ் எல்லா டீடைல்ஸையுமே சொல்லிட்டான். அதனால கேமை ஸ்டார்ட் பண்ண மிஷினை ஸ்டார்ட் பண்றான். எல்லாரோட பாடி அண்ட் மைண்டை இப்ப ஸ்வாப் பண்றான். எல்லாரும் கண்ணை மூடி கண்ணை திறந்து பார்க்கறப்ப வேற பாடியில இருக்காங்க. ப்ரூக் உடனே பயங்கரமா
பயந்த மாதிரி ரியாக்ட் பண்ண சைரஸ் பாடியில இருக்கிறவன் ப்ரூக் உடம்புல இருக்கிறது ஷெல்பி தான் கரெக்டா கெஸ் பண்ணி சொல்லிட்டான். ப்ரூக் ஜாயிண்ட் அடிச்ச போதையில இருந்ததால இப்ப அந்த போதைய ஷெல்பியாலையுமே நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஷெல்பி தோத்துட்டதால அவளோட போட்டோவை இப்ப அவருக்கு ப்ரூக்கோட பாடியில பின் பண்ணிக்கிட்டா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கண்ணாடியில வேற வேற பாடிஸ்ல அவங்க இருக்கிறத ஆச்சரியத்தோட பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரூபன் பாடியில இருக்கிறவன் ரூபன் யாருன்னு கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு அவனோட பேண்ட கழட்ட ஆரம்பிக்க சைரஸ் பாடியில இருக்கிறவன் கோவப்பட்டு பயங்கரமா திட்டுறான். அப்பவே சைரஸ் பாடியில இருக்கிறவன் தான் ரூபன் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு நிக்கி டியூடுன்ற வார்த்தையை யூஸ் பண்றா. உடனே ஃபோர்ஸ் பாடியில இருக்கிறவன் நிக்கி பாடியில இருக்கிறது மாயா தான் கரெக்டா கெஸ் பண்ணி சொல்லிட்டான். டெனிஸ் பாடியில இருக்கிறவன் ஷெல்பிய செல்லமா ஷெல்பவுன்னு கூப்பிட மாயா பாடியில இருக்கிறவன் டெனிஸ் பாடியில இருக்கிறது சைரஸ்னு சொல்றா. டெனிஸ் பாடியில இருக்கிறவனும் நான் தான் சைரஸ்னு ஒத்துக்கிட்டு போட்டோவையும் எடுத்து பின் பண்ணிக்கிறான். ஆனா ரூபன் பாடியில இருக்கிறவன் அதை கேட்டதும் டோட்டலா வியர்டா ரியாக்ட் பண்றான். ஏன்னா ரூபன் பாடியில தான் உண்மையான சைரஸ் இருக்கான். ரூபன் தனியா வந்து டெனிஸ் பாடியில இருக்கிறவன் கிட்ட நான் தான் உண்மையான சைரஸ், எதுக்காக நீ சைரஸ்னு எல்லாரும் முன்னாடியும் ஒத்துக்கிட்டேன்னு கேக்குறான். டெனிஸ் பாடியில இருக்கிறவன் தான் ஃபோர்ப்ஸ். அவன் நீ தான் உன்னோட ரிலேஷன்ஷிப் காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னு என் கிட்ட புலம்புன. இப்ப எல்லாரும் ரூபன் பாடியில இருக்கிறது ஃபோர்ப்ஸ் தான் நம்புறாங்க. அந்த சான்ஸை பயன்படுத்திக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டான். ரூபன் பாடியில இருக்க சைரஸ் வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஒரு ரூம்ல நிக்கி பாடியில இருக்க மாயா தனியா இருக்கிறத பார்த்துட்டு அவள்கிட்ட போய் பேசுறான். மாயாவும் இவன் ஃபோர்ப்ஸ்னு நினைச்சுக்கிட்டு அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. மாயாவும் ரூபனும் முன்னாடி லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப ரூபனுக்கு மேரேஜும் ஆக போகுது. நிக்கி பாடியில இருக்க மாயா ரூபன் பாடியில ஃபோர்ப்ஸ் இருக்கிறதால ரூபனுக்கு இது தெரிய போறது இல்லைன்னு அவன் கூட என்ஜாய் பண்ண கிஸ் பண்றா. ரூபன் பாடியில இருக்க சைரஸும் ஒன்னும் சொல்லாம அங்க நடக்கிறத என்ஜாய் பண்றான். திடீர்னு சைரஸ் ஏதோ ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ல காலை வச்சுட்டான். அதனால வழியில கத்திட்டான். அந்த சத்தம் கேட்டு மாயா பாடியில இருக்கிறவ அங்க வந்துட்டா. அப்புறம் சைரஸும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டான். அப்புறம் அவளும் போயிட்டா. மாயாக்கு இப்படி ஒரு வேலையை அவ பண்ணும்போது அவ பாடியே அங்க வந்தது அவளுக்கு வியர்டா இருக்கு. அதனால அவ எதுவும் பண்ணாம அங்க இருந்து கிளம்பிட்டா. சைரஸும் அவளை 2-3 வாட்டி கூப்பிட்டு பாக்குறான். அப்ப மாயா ரூபன் பாடியில இருக்கிறது ஃபோர்ப்ஸ்னு நம்புறதால அவன்கிட்ட இதுக்காக தான் இந்த கேமை பிளே பண்ண சொன்னியான்னு கேட்டுட்டு கிளம்பிடுறா. ரூபன் பாடியில இருக்க சைரஸ் அடுத்ததா இன்னொரு ரூமுக்கு போறான். அங்க ப்ரூக் பாடியில இருக்க ஷெல்பியும் சைரஸ் பாடியில இருக்க ரூபனும் ஒன்னா சேர்ந்து பாட்டு போட்டு பயங்கரமா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஷெல்பி அண்ட் ரூபனை பொறுத்த வரைக்கும் ரூபன் பாடியில இருக்கிறது ஃபோர்ஸ் தான். அதனால அவங்க போதையில சைரஸ பத்தி பயங்கரமா கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஷெல்பி போதையில சைரஸ்க்கு ஒழுங்கா செக்ஸ் பண்ணவே தெரியாது. எப்ப பார்த்தாலும் லேப்டாப்ல பான் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு கை வேலை மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருப்பான்னு சொல்லி கிண்டல் பண்ண ரூபனும் சேர்ந்துக்கிட்டு அப்படியான்னு கேட்டு ஜால்ரா போட்டு பயங்கரமா கிண்டல் பண்றான். உண்மையான சைரஸ் இதெல்லாம் கேட்டு தாறுமாறா டென்ஷன் ஆகிட்டான். கடைசியில எல்லாரும் மறுபடியும் ஒரிஜினல் பாடிக்கே போயிடலாம், அதான் நல்லதுன்னு எதையும் வெளில காட்டிக்காம முடிவு பண்ணிட்டான். உண்மையான ஃபோர்ப்ஸ் எப்படி மிஷின் கனெக்ஷனை கொடுக்கணும்னு சைரஸ்க்கு வரைஞ்சு கொடுத்திருக்கான். அதை பார்த்து சைரஸும் கரெக்டா கனெக்ஷன்ஸை கொடுத்து மெஷினை ஸ்டார்ட் பண்ணி பாடி ஸ்வாப் பண்ணிடுறான். இப்ப எல்லாரும் கரெக்டா அவங்க பாடிக்கே வந்துட்டாங்க. சைரஸ்க்கு மட்டும் என்ன சொல்றதுனே தெரியல. ஆனா உண்மையா நடந்தது அவன் வெளில சொல்லவே இல்லை. நிக்கி பாடியை கிஸ் பண்ணதால சொல்லவும் முடியாது. சில ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேமை இன்னொரு ரவுண்ட் விளையாடலான்னு முடிவு பண்றாங்க. ப்ரூக் அண்ட் நிக்கிக்குலாம் இன்னொரு பாடியை கண்ட்ரோல் பண்றதும் அவங்க பாடியை வேற ஒரு பாடியில இருந்து பார்க்கறதும் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸா தெரியுது. ஃபோர்ப்ஸ் மத்தவங்க பாடியை கண்ட்ரோல் பண்றதை விட மிகப்பெரிய போதை எதுவுமே இல்ல. ஒரு புது பாடிக்குள்ள நம்ம போகும்போதும் அது நமக்கு புது ஃபீல கொடுக்கும். அதனால சில வாட்டி தொடர்ந்து இத பண்ணிட்டா அடிக்கடி பாடி ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தோணும்னு சொல்றான். ஷெல்பி சைரஸ் கிட்ட அவ அந்த கேமை பயங்கரமா என்ஜாய் பண்ணதா சொல்றா. சைரஸும் ஒன்னும் சொல்ல முடியாம நீ என்ஜாய் பண்ணா எனக்கும் சந்தோஷம் தான் சொல்லி சமாளிக்கிறான். டெனிஸும் அந்த கேமை பயங்கரமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை அவன் ஃபோர்ப்ஸ் கிட்டயே சொல்லி பயங்கரமா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். டெனிஸ் ஃபோர்ப்ஸ் கிட்ட நானும் ரூபனும் நீ தான் எல்லா தப்பையும் பண்ண மாதிரி காலேஜ் டீன் கிட்ட சொல்லிட்டோம், ஆனா நாங்க உன்னை டிஸ்மிஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலன்னு சொல்லி உளறிறான். ஃபோர்ப்ஸ்க்கு டெனிஸ் டீன் கிட்ட சொன்னது தெரியும், ஆனா அதுல ரூபனுமே இருந்தது இப்பதான் தெரியுது. ஃபோர்ப்ஸ் அதெல்லாம் எப்பவோ முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அதெல்லாம் அவன் பெருசாவே எடுத்துக்கல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இன்னொரு ரவுண்ட் கண்டிப்பா ப்ளே பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்றாங்க. ஃபோர்ப்ஸ் இன்னும் ஒரு ரவுண்ட் ப்ளே பண்ற அளவுக்கு தான் மிஷின்ல சார்ஜ் இருக்கும். அதுக்கப்புறம் மிஷினை 24 hours சார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டான். சைரஸ் எனக்கு தலை வலிக்குது, அதனால நான் இந்த ரவுண்ட ப்ளே பண்ண வரலன்னு சொல்ல ஃபோர்ப்ஸ் இப்பதான் நீ விளையாடணும், அப்பதான் உன்னோட தலைவலி வேற யாருக்காவது போயிடும்னு சொல்றான். டெனிஸ் சைரஸ கேமை விளையாட சொல்லி கம்பல் பண்ணி பேச அது பெரிய சண்டையா மாறிடுது. அப்புறம் ரூபன் வந்து அவங்கள சமாதானம் பண்ணிட்டான். ஷெல்பி சைரஸ தனியா கூப்பிட்டு எதுக்காக இப்படி பிஹேவ் பண்றேன்னு திட்ட
சைரஸும் வேற வழி இல்லாம போன ரவுண்ட்ல நான் ரூபன் பாடியில தான் இருந்தேன், ஆனா ஃபோர்ப்ஸ் வேணும்னே போய் சொல்லிட்டான்னு சொல்ல ஷெல்பி அதை பெருசா எடுத்துக்கல. இது கேம் அப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டா. சைரஸ் இந்த கேமை விளையாட போறது இல்லைன்னு சொல்ல ஷெல்பி நீ தான் முதல்ல என்ன விளையாட கம்பல் பண்ண, இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன், அது உனக்கு பிடிக்கலன்னு சொல்லி பயங்கரமா கோவப்பட சைரஸும் ஒரு கண்டிஷனோட கேமை பிளே பண்ண ஒத்துக்கிட்டான். சைரஸ் அண்ட் ஷெல்பி கேமை பிளே பண்ணும்போது ரெண்டு பேரும் யாரு பாடியில இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க ஒரு ஹேண்ட் சிக்னலை யூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. அந்த ஐடியாக்கு பிடிக்காமலே ஷெல்பியும் ஒத்துக்கிட்டா. எல்லாரும் இப்ப ரவுண்ட் 2க்கு ரெடி ஆகிட்டாங்க. ஷெல்பி ஆர்வத்தால ஃபோர்ப்ஸ் கிட்ட மிஷினை எப்படி ஆபரேட் பண்றதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறா. மெஷினை ஃபோர்ப்ஸ் ஆன் பண்ணிட்டா. இப்ப எல்லாருமே வேற வேற உடம்புக்கு மாறிட்டாங்க. ஃபோர்ப்ஸ் உடம்புல சைரஸ் தான் இருக்கான். அவன் பொறுமையா எல்லாரையும் பார்த்து ஹேண்ட் சிக்னல் காட்டுறான், ஆனா யாருமே திரும்பி ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஷெல்பி நிக்கி உடம்புல தான் இருக்கா. அவன் நிக்கியோட இன்ஸ்டாகிராம் ஐடியில ஒரு போட்டோவை எடுத்து போஸ்ட் பண்றான். பார்த்தா சில செகண்ட்ஸ்லயே எக்கச்சக்க லைக்ஸ் கிடைக்குது. பல நூறு பேரு கமெண்ட்ஸும் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்ச நேரத்துக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணலான்னு யாரும் யாரையும் கெஸ் பண்ணவே இல்ல. ஜஸ்ட் ரிலாக்ஸா குரூப்பா பிரிஞ்சு போய் ஜாலியா பேசிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெனிஸ் பாடியில இருக்கிறது ரூபன். அவன் எப்பவும் போல மாயா பாடியை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஃபோர்ப்ஸ் உடம்புல இருக்க சைரஸ் மாயா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஹேண்ட் சிக்னலை காட்டி காட்டி பார்க்கறான், ஆனா அவளும் எந்த ரியாக்ஷனும் காட்டல. டெனிஸ் பாடியில இருக்க ரூபன் மாயா பாடியில இருக்கிறவ கிட்ட வந்து ரூஃப் கிட்ட ஒரு சூப்பர் வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி அவளை கூப்பிட்டு போறான். நிக்கி பாடி, அப்புறம் ரூபன் பாடி, அப்புறம் சைரஸ் பாடியில இருக்கவங்க எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நிக்கி பாடியில இருக்க ஷெல்பி ஸ்பைடரை பார்த்து பயந்து பயங்கரமா கத்த அத உண்மையான சைரஸும் கேட்டுட்டான். சைரஸ் இப்ப ப்ரூக் நிக்கியை கூப்பிட்டதா சொல்லி அவளை தனியா யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறான். சைரஸ் ஹேண்ட் சிக்னலை காட்டி காட்டி பார்க்கறான், ஆனா நிக்கி பாடியில இருக்க ஷெல்பி வேணும்னே ரியாக்ட் பண்ணாம இருக்கா. அப்ப சைரஸ் நீ ஸ்பைடரை பார்த்து தாறுமாறா பயந்ததை நான் பார்த்துட்டேன், நீ தான் ஷெல்பின்னு எனக்கு தெரியும்னு சொல்ல நிக்கி பாடியில இருக்கவன் நான் தான் ஷெல்பின்னு ஒத்துக்கிட்டா. ஷெல்பி டென்ஷன் ஆகிட்டா, ஏன்னா அவளுக்கு அந்த கேம் பிடிச்சிருக்கு. ஆனா சைரஸ் அவளை ஒழுங்கா பிளே பண்ண விட மாட்டான், என்ஜாய் பண்ணவும் விட மாட்டான்ற மாதிரி அவன் நினைக்கிறான். சைரஸும் பேசி ஷெல்பியை சமாதானப்படுத்திட்டான். அப்ப ஷெல்பிக்கு சைரஸ் ஃபோர்ஸ் பாடியில இருந்து பேசுறத பார்க்கும்போது அது அவளுக்கு ரொம்ப வித்தியாசமான ஃபீலிங்கை கொடுக்குது. உடனே ஷெல்பி ஃபோர்ஸ் பாடியில இருக்க சைரஸை கிஸ் பண்றா. ஷெல்பி நிக்கி பாடியில இருக்கும்போது ஃபோர்ஸ் பாடியில இருக்க சைரஸ் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ண முடிவு பண்ணிட்டா. டெனிஸ் பாடியில இருக்க ரூபன் மாயா பாடியில இருக்கிறவளை ரூஃப் டாப்புக்கு கூப்பிட்டுக்கிட்டு வந்துட்டான். ரெண்டு பேரும் மேல ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு மூட் கிரியேட் ஆகுது. இன்னொரு பக்கம் ஷெல்பி அண்ட் சைரஸ் சேர்ந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஷெல்பிக்கு ரோல் பிளே பண்றது பிடிக்கும்ன்றதால ஷெல்பி அவளை நிக்கி நிக்கின்னு கூப்பிட சொல்ல சைரஸும் அவளை நிக்கி நிக்கின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஷெல்பியும் அப்ப சைரஸை ஃபோர்ப்ஸ்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. அது சைரஸ்க்கு ரொம்ப வியர்டான செக்ஸா தோணுது. அதனால சைரஸ் இத பண்ண வேணான்னு முடிவு பண்ணிட்டான். ரூபன் மாயா பாடியோட பேண்ட் எல்லாம் அவுத்துட்டு அவ கூட ஒன்னாவே இருக்க ஆரம்பிச்சிட்டான். உண்மையா மாயா பாடியில இருக்கிறது யாருன்னு பார்த்தா அது ப்ரூக் தான். ப்ரூக்குக்கு முன்னாடியே ரூபன் மேல ஒரு கிரஷ் இருந்திருக்கு. அதனாலதான் டென்னிஸ் உடம்புல இருக்கிறது ரூபன்னு தெரிஞ்சு ஈஸியா அவன் கூட ஒன்னா இருக்க ஒத்துக்கிட்டா. ஷெல்பி நீ எப்படி நான் இருந்தாலும் என்ன நான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணாலும் என் கூட ஒன்னா இருக்க மாட்டேன். ஆனா லேப்டாப்ல மட்டும் வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்க எனக்கு சுத்தமா சந்தோஷமே இல்லைன்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறா. சைரஸால இதுக்கு மேல அந்த கேமை பிளே பண்ண முடியல. சைரஸ் நீ தான் ஷெல்பின்னு நான் கண்டுபிடிச்சிட்டத நான் போய் எல்லார்ட்டையும் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு போறான். ஷெல்பியும் அதை தடுக்க ட்ரை பண்றா, ஆனா முடியல. ரூஃப்ல ப்ரூக் அண்ட் ரூபன் தாறுமாறா பயங்கரமா என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சைரஸ் பாடியில இருக்கிறவன் அடிக்கடி ப்ரூக் மிரரை பார்த்துக்கிட்டே இருக்கிறதால ப்ரூக் பாடியில இருக்கிறது நிக்கி தான் கெஸ் பண்ணி சொல்லிட்டான். நிக்கியும் சைரஸ் அடிக்கடி கெட்ட வார்த்தை பேசுறதால சைரஸ் பாடியில இருக்கிறது டென்னிஸ்னு கண்டுபிடிச்சு சொல்லிட்டா. உண்மையான சைரஸ் எல்லார்கிட்டயும் வந்து நிக்கி பாடியில இருக்கிறது ஷெல்பின்னு சொல்லிட்டான். ரூஃப் மேல ஒன்னா இருந்த ரெண்டு பேரும் திடீர்னு அந்த பழைய ரூஃபோட கட்டை உடைஞ்சதால கீழே விழுந்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதை பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கிட்ட போய் பார்க்கறாங்க. பார்த்தா மாடியில இருந்து ஒன்னா விழுந்த ரெண்டு பேரும் கீழே கடந்த கம்பியில எல்லாம் குத்துப்பட்டு தாறுமாறா அடிபட்டு இறந்து கிடக்குறாங்க. ஷெல்பி பாடியில இருக்க மாயா அவளோட பாடி அங்க இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு முழுசா உடைஞ்சு போயிட்டா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இப்ப என்ன பண்றதுன்னே சுத்தமா புரியல. சைரஸ் பாடியில இருக்க டென்னிஸ் அவனோட பாடி இறந்ததால இப்ப என்ன பண்றதுன்னு புரியாம ஃபோர்ப்ஸ் கிட்ட வந்து என்ன பண்ணலான்னு கேட்க அவனுக்கும் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா டென்னிஸ் அண்ட் மாயாவை அவங்க பாடிக்குள்ள மறுபடியும் அனுப்ப முடியாதுன்னு மட்டும் கிளியரா சொல்லிட்டான். ஃபோர்ப்ஸ் அவங்க பாடி இறந்துருச்சு, அதனால அதை மட்டும் பண்ண முடியாதுன்னு கிளியரா சொல்லிட்டான். இப்ப இறந்தது யார் யாருன்னு பார்த்தா டென்னிஸ் பாடியும் டென்னிஸ் பாடியில
பாடியில இருந்த ரூபன் மைண்டும் அப்புறம் மாயா பாடியும் மாயா பாடியில இருந்த ப்ரூக்கோட மைண்டும் தான். உண்மையான மாயாவால ப்ரூக் அந்த மாதிரி பண்ணதை சுத்தமா நம்பவே முடியல. அதே நேரம் ரூபனும் மாயா பாடியை என்ஜாய் பண்ண கல்யாணத்துக்கு முத நாள் அந்த மாதிரி பண்ணதை சுத்தமா ஏத்துக்கவே முடியல. ப்ரூக் பாடியில இருக்க நிக்கி உடனே போலீஸ்க்கு கால் பண்ணணும்னு சொல்ல, ரூபன் பாடியில இருக்க ஃபோர்ப்ஸ் இங்க பயங்கர காஸ்ட்லியான மிஷின் இருக்கு, அது போலீஸ் கைக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ்க்கு கால் பண்ண ஒத்துக்கல. நிக்கி இந்த மிஷின் உன்னோடது இல்ல, உன்னோட டீமோடது, அவங்க எப்படி ஒரு சாதாரண பார்ட்டிக்கு இந்த ஹை வேல்யூபிள் மிஷினை எடுத்துட்டு போக அலோ பண்ணாங்கன்னு கேட்க ஃபோர்ப்ஸால அதுக்கு ஒழுங்கா பதில் சொல்ல முடியல. இப்பதான் எல்லாருக்கும் ஃபோர்ப்ஸ் அவனோட சயின்டிபிக் டீமுக்கே தெரியாம தான் இந்த மிஷினை இங்க எடுத்துக்கிட்டு வந்திருக்கான்னு தெரியுது. லா படி பார்த்தா ஃபோர்ப்ஸ் அந்த மிஷினை திருடிக்கிட்டு வந்ததா தான் கணக்கு. அதனால நிக்கி இன்னும் பயந்து உடனே போலீஸ்க்கு கால் பண்ண போறா. ஆனா ஃபோர்ப்ஸ் அதுக்கு அலோ பண்றதாவே இல்ல. உண்மையான சைரஸ் அப்ப மிஷினை பயன்படுத்தி எல்லாரும் இப்ப அவங்க பாடிக்குள்ள போயிடலாம். இறந்தவங்க தானா தான் கீழே விழுந்து இறந்தாங்க, அதனால நம்ம போலீஸ் கிட்ட மிஷினை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்றான். எல்லாரும் கிட்டத்தட்ட சைரஸ் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. உண்மையான டென்னிஸ் அண்ட் மாயாவால அவங்களோட ரியல் பாடிஸ்குள்ள மறுபடியும் போக முடியாது. அதனால அவங்க ரெண்டு பேரும் ரூபன் பாடிக்குள்ளேயும் ப்ரூக் பாடிக்குள்ளேயும் இனிமேல் காலம் ஃபுல்லா வாழ்ந்தாகணும். டென்னிஸால இதை சுத்தமா ஏத்துக்க முடியல. ஏன்னா எல்லாருமே கேமை பிளே பண்ணாங்க, ஆனா அவங்க ரெண்டு பேரும் மட்டும் காலத்துக்கும் தண்டனையை அனுபவிக்கணுமான்ற மாதிரி நினைக்கிறான். டென்னிஸ், நீங்க மட்டும் உங்க லைஃப்க்கு மறுபடியும் போய் சந்தோஷமா வாழ்வீங்க, ஆனா நாங்க மட்டும் லைஃப் ஃபுல்லா கஷ்டப்படணுமான்னு சொல்லி மறுபடியும் பாடி ஸ்வாப் பண்ண ஒத்துக்க மாட்டான். டென்னிஸ்க்கு சைரஸ் ரொம்ப ரொம்ப நல்லவ மாதிரி பேசுறது சுத்தமா பிடிக்கல. அதனால சில உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். டென்னிஸ் அண்ட் நிக்கி காலேஜ்ல லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் அந்த பார்ட்டியும் நடந்தது. அந்த பார்ட்டிக்கு ஃபோர்ப்ஸ் ஹை ஸ்கூல் படிச்சிட்டு இருந்த அவனோட தங்கச்சி பியட்ரிஸ கூப்பிட்டு வந்திருந்தான். பியட்ரிஸும் பார்ட்டியில நல்லா குடிச்சா அவளுக்கு டென்னிஸ பிடிச்சிருந்தது. அதனால அவன் கிட்ட அப்படி இப்படி நடந்துக்கிட்டா. டென்னிஸும் அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அவ கூட ஒன்னா இருந்துட்டான். அதை சைரஸும் பார்த்துட்டான். உடனே நல்லவ மாதிரி சைரஸ் டென்னிஸ் பத்தி நிக்கி கிட்ட போட்டு கொடுத்துட்டான். அதனால டென்னிஸ் அண்ட் நிக்கி பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. சைரஸ் உண்மையா டென்னிஸ போட்டு கொடுக்க காரணம் அவனுக்கு நிக்கி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. சைரஸ் நிக்கியோட பிரேக்கப்க்கு அப்புறம் ஒரு நாள் நிக்கிய அவுட்டிங்க்கு கூட கூப்பிட்டு பார்த்தான், ஆனா அவ ஒத்துக்கல. சைரஸ் அப்புறம் தான் வேற வழி இல்லாம ஷெல்பியை லவ் பண்ண ஆரம்பிச்சு சில வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருக்கான். இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஷெல்பிக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. சைரஸும் கடுப்பாகி, நீ காலேஜ் முடிச்சிட்டு என்ன பண்ண? ஒண்ணுமே பண்ணல, தண்டமா இருந்த. உன்னோட பேரண்ட்ஸ் சம்பாரிச்ச காசை தண்டமா செலவு பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துற மாதிரி கேவலமா பேசிடுறான். டென்னிஸால ஒண்ணுமே பேச முடியல, ஆனா பயங்கரமா கடுப்பாக்கிட்டான். அதனால பொறுமையா சைரஸ் பாடியில இருக்க டென்னிஸ் சைரஸோட போனை எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணி, நான் போதையில இருந்தேன், தெரியாம என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரை கோவத்துல ரூஃப்ல இருந்து கீழே தள்ளி விட்டு கொன்னுட்டேன்னு அழுதுகிட்டே சொல்லிட்டு அந்த இடத்தோட அட்ரஸையும் கொடுத்துட்டான். உண்மையான சைரஸும் டென்னிஸை தடுக்க ட்ரை பண்ணா, ஆனா முடியல. திடீர்னு பார்த்தா ரூபன் பாடியில இருக்க ஃபோர்ப்ஸ அங்க காணும். எங்க அவன்னு தேடுறாங்க. பார்த்தா அவன் மிஷினை எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போக பாக்குறான். ப்ரூக் பாடியில இருக்க நிக்கி டக்குன்னு குறுக்க வந்து ஃபோர்ப்ஸ அடிச்சு போட்டுட்டா. அவனும் மயங்கிட்டான். இன்னும் 20-30 நிமிஷத்துல போலீஸ் அங்க வந்துருவாங்க. சைரஸ் இப்பவும் அவனோட உண்மையான பாடிக்குள்ள போக தான் விரும்புறான். போலீஸ் கிட்ட நான் போதையில இருந்தா அதனால ஒளறிட்டேன்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலான்னு நினைக்கிறான். சைரஸ் ஷெல்பிக்கு ஓரளவுக்கு மிஷின் ஆபரேட் பண்ண தெரியும்ன்றதால உடனே மிஷின் ஆன் பண்ணி அவள்கிட்ட ரெடி பண்ண சொல்ல, ஷெல்பி அதுக்கு முடியாதுன்னு சொல்லிடுறா. ஏன்னா அவளுக்கு நிக்கி பாடியில இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. ப்ரூக் பாடியில இருக்க உண்மையான நிக்கி அதை கேட்டதும் டென்ஷன் ஆகிட்டா. அதனால ஷெல்பி கூட சண்டை போடவும் ஆரம்பிக்கிறா. ஷெல்பி நிக்கி பாடியில இருந்தா ஒரு ஃபேமஸான லைஃபை சந்தோஷமா வாழலாம்னு அவளோட கஷ்டமான ஷெல்பி வாழ்க்கைக்குள்ள மறுபடியும் போகவே வேணாம்னு முடிவு பண்ணிட்டா. நிக்கி, நான் கஷ்டப்பட்டு மிகப்பெரிய செலிபிரிட்டி ஆகியிருக்கேன், எல்லாம் சும்மா கிடைச்சதுலன்னு சொல்லி டென்ஷன் ஆகி ஷெல்பியை அடிக்க, ஷெல்பி இப்ப எனக்கு மட்டும்தான் மிஷின் ஆபரேட் பண்ண தெரியும், நான் நினைக்கிறது தான் இங்க நடக்கும்னு சொல்லிட்டா. இப்போதைக்கு ஃபோர்ப்ஸ் நிக்கி அண்ட் சைரஸ் கட்டி போட்டு வச்சுட்டாங்க. சைரஸ் அடுத்ததா அந்த கண்ணாடி ரூம்ல இருக்க ஷெல்பி கிட்ட போய் பேசி அவளை சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறான். அப்ப சைரஸ் ஷெல்பி கிட்ட அங்க ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட் இருந்தது, அது என்னையே கீழ்ச்சிட பார்த்ததுன்னு சொல்லி பார்த்து உட்கார சொல்றான். ஷெல்பி, நீ உண்மையா நிக்கிய தான் லவ் பண்ணியா? என்ன லவ் பண்ணவே இல்லையா? அதனாலதான் என் கூட ஒன்னா இருக்கவும் எப்ப பார்த்தாலும் ரொம்ப யோசிக்கிறியான்னு கேக்குறா. சைரஸ், நான் முன்னாடி நிக்கிய லவ் பண்ணது உண்மைதான், மத்தபடி டென்னிஸ் சொன்ன எல்லாமே பொய் தான். அதே மாதிரி இப்ப நான் ஒன்ன மட்டும் தான் லவ் பண்றேன், நீ மட்டும் தான்
தான் எனக்கு வேணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஷெல்பியை சமாதானப்படுத்திடுறான். ஷெல்பி பாடியில இருக்க மாயாவும் அந்த ரூம்ல தான் இருக்கா. அவங்க பேசுற எல்லாத்தையுமே அவ கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. ஷெல்பி எதுக்காக என்ன எப்பவும் தொடக்கூட மாட்டேன்னு ஃபீல் பண்ணி கேட்க சைரஸும் ரொம்ப ஃபீல் பண்ணி நான் ஆன்லைன்ல அதிகமா பான் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சு ரொம்ப கெட்டு போயிட்டேன், அதனாலதான் உன் கூட எப்பவும் ஒன்னா இருக்கவே தோண மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டான். சைரஸ் நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், உன்னை என்னால இழக்க முடியாது, அதனால இனிமேல் நான் எல்லாத்தையும் எப்படியாவது கஷ்டப்பட்டு சரி பண்ணிட ட்ரை பண்றேன்னு சொல்லி சாரி கேட்டு ஷெல்பியை சமாதானப்படுத்துறான். திடீர்னு ஷெல்பி பாடியில இருக்க மாயா சைரஸ் கிட்ட நீ எப்ப உன்னை இந்த ரூம்ல கிழிச்சிக்க பார்த்த, அப்ப நீ தான் ரவுண்ட் 1ல ரூபன் பாடியில இருந்தியான்னு கரெக்டா கேட்டுறா. சைரஸ் மாயா கேட்டதை கண்டுக்காம உடனே ஷெல்பி அங்க இருந்து கூப்பிட்டு போக ட்ரை பண்ண இப்ப மாயா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ரூபன் பாடியில சைரஸ் தான் இருந்திருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டா. மாயா ஷெல்பி கிட்ட சைரஸ் ஃபோர்ஸ் மாதிரி நடிச்சு நிக்கி பாடியில இருந்த மாயா கூட இன்டிமேட்டா நடந்துகிட்டத சொல்லிட்டா. ஷெல்பிக்கு இப்ப சைரஸ்க்கு இப்ப வரைக்குமே நிக்கியை தான் பிடிக்கும்னு, அதனாலதான் சைரஸ் அவ கூட பெருசா எப்பவுமே இன்டிமேட்டா நடந்துகிட்டதே இல்லைன்னு நல்லா புரிஞ்சுட்டு அதனால கோச்சுக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளில போறா. உண்மையான மாயாக்கு காட் மேல நம்பிக்கை அதிகம், அதனால காட் நமக்கு கொடுத்த தண்டனை இது, அதனால இந்த பாடிஸை நம்ம ஏத்துக்கிட்டு அதுலயே தான் நம்ம வாழ்ந்தாகணும்ன்ற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டா. நிக்கி ஃபோர்ப்ஸை எழுப்பி உடனே எல்லாரையும் அவங்க ஒரிஜினல் பாடிக்கே ஸ்வாப் பண்ண சொல்ல ஷெல்பி அங்க வந்து அதுக்கு விட மாட்டேன்னு சொல்றா. ஷெல்பி நிக்கி தப்பு தப்பா பேசுற மாதிரி ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா, அதை இப்ப இன்ஸ்டால போஸ்ட் பண்ணிடுவேன்னு மிரட்டி நிக்கிய அமைதியா போய் உட்கார சொல்லிட்டா. ஃபோர்ப்ஸ் இப்ப என்ன பண்ணா எல்லாருமே தப்பிக்கலான்னு ஷெல்பிக்கு ஒரு பக்காவான ஐடியாவை கொடுக்க அது அவளுக்கும் பிடிச்சிருக்கு. உடனே ஷெல்பி சைரஸை தனியா கூப்பிட்டு போய் உனக்கு நிக்கியை தான் பிடிக்கும்னு நல்லா தெரிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அவளோட பிளானை சொல்றா. சைரஸ்க்கு நிக்கியை ரொம்ப பிடிக்கும், அதனால ஷெல்பி நிக்கி பாடியை டேக் ஓவர் பண்ணிக்கிறதா சொல்லிட்டு சைரஸ் ரூபன் பாடியை எடுத்துக்கிட்டு நாளைக்கு மேரேஜை ஸ்டாப் பண்ணிட்டு நிக்கி கூட லைஃப் லாங் வாடலான்னு ஆஃபர் பண்றா. சைரஸ்க்கு போலீஸ் ப்ராப்ளமை கிரியேட் பண்ணி விட்ட டெனிஸை சைரஸ் பாடியிலேயே விட்டுட்டா அவன் தான் போலீஸ்ல கண்டிப்பா மாட்டிப்பான். சைரஸ்க்கும் இந்த பிளான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால இந்த பிளானுக்கு ஒத்துக்கிட்டான். ரூபன் பாடியில இருக்க ஃபோர்ப்ஸ் உண்மையான நிக்கி கிட்டையும் ஷெல்பி கிட்ட அவன் சொன்ன பிளானை அப்படியே சொல்லிட்டான். ஃபோர்ப்ஸ்க்கு அவனோட உண்மையான பாடிக்கு போயிட்டு போலீஸ் வர்றதுக்குள்ள மிஷினோட கிளம்பிட்டா மட்டும் போதும், அதனால நிக்கி ஃபோர்ப்ஸை அவுத்து விட்டுட்டா. போலீஸ் கார்ஸோட சவுண்ட் உங்களுக்கு கேக்குது, அதனால போலீஸ் கிட்டத்தட்ட காம்பவுண்ட் கிட்ட வந்துட்டாங்க. நிக்கி டெனிஸ் கிட்ட வந்து ஷெல்பி நம்ம கிட்ட எல்லாரையும் அவங்க பாடிக்கே மறுபடியும் அனுப்ப போறதாவும் மாயாவை ப்ரூக் பாடிக்கும் ஒன்ன ரூபன் பாடிக்கும் அனுப்ப போறதாவும் சொல்லுவா. ஆனா அது உண்மை இல்ல. ஷெல்பி என்னோட பாடியை எடுத்துக்க போறா, சைரஸ் ரூபன் பாடியை எடுத்துக்க போறான். மாயாவை ஷெல்பி பாடிக்கும் ஃபோர்ப்ஸ் அவனோட பாடிக்கும் என்ன ப்ரூக் பாடிக்கும் ஒன்ன சைரஸ் பாடியிலேயே விட்டுட போறாங்க, அதனால நீ தான் ஜெயிலுக்கு போய் கஷ்டப்பட போறன்னு சொல்லி டென்னிஸ அவ டீம்ல சேர்த்துக்கிட்டா. ஷெல்பி அவ பிளான் பண்ண மாதிரியே மாத்தி மாத்தி அனுப்ப ஏத்த மாதிரி வயரிங் எல்லாத்தையும் மிஷின்ல ரெடி பண்ணி அங்க கனெக்ட் பண்ணிட்டா. அங்க நிக்கி வந்து திடீர்னு பீனட் பட்டரை நிக்கி வாயில தடவி விட்டுட்டா, ஏன்னா நிக்கிக்கு பீனட் அலர்ஜி இருக்கு. நிக்கிக்கு ரொம்ப சீரியஸான பீனட் அலர்ஜி இருக்கு, அதனால அவ சாக கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கான ஆன்டிடோஸ் அவகிட்ட இருக்கு, ஆனா அது எங்க இருக்குன்னு அவளுக்கு மட்டும் தான் தெரியும். நிக்கி பாடியில இருக்க ஷெல்பி இப்பவே மூச்சு விட ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சுட்டா. இப்ப ஷெல்பி டீமுக்கு வேற வழி இல்ல, நிக்கி சொல்றத கேட்டுதான் ஆகணும், அதனால ஃபோர்ப்ஸ் இப்ப வயரிங்க கரெக்ட் பண்றான். டெனிஸ் ஒரு பக்கம் அவனோட போனை பார்த்துட்டு அவன் அக்கவுண்ட்ல இருந்த காசுலாம் காணாம போயிடுச்சுன்னு சைரஸ் கிட்ட சண்டை போடுறான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல டெனிஸ் பாடியில சைரஸ் தான் இருந்ததா அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். போலீஸும் அந்த இடத்துக்கு வந்து கதவை தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. உள்ள இவங்க எல்லாருமே மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நிக்கியோட டீம் கடைசியா எல்லாருக்கும் கனெக்ஷனை கொடுத்துட்டாங்க. கடைசியா மிஷினையுமே ஆன் பண்ணிட்டாங்க. எல்லாரும் பாடி அண்ட் மைண்ட் ஸ்வாப் ஆக ஆரம்பிக்குது. அப்ப கரெக்டா போலீஸுமே உள்ள வந்துட்டாங்க. அடுத்த நாள் ஃபோர்ப்ஸோட தங்கச்சி பியட்ரிஸ் ரூபன் மேரேஜ் நடக்கிற இடத்துக்கு வரா. ஆனா அங்க மேரேஜ் நடக்கல. பியட்ரிஸ் பயங்கர டென்ஷனோட உள்ள போறா. அங்க பார்த்தா ஃபோர்ப்ஸ் தான் உட்கார்ந்து இருக்கான். உடனே கடுப்பான பியட்ரிஸ் என்னோட சூட்கேஸ் எங்கன்னு கேட்டு தாறுமாறா ஃபோர்ப்ஸோட சண்டை போட ஆரம்பிக்கிறா. அப்புறம் தான் பியட்ரிஸ்க்கு ஃபோர்ஸ் பாடியில இருக்கிறது டென்னிஸ்னு தெரியுது. பியட்ரிஸ் அப்பதான் நான் பியட்ரிஸே இல்ல, நான் தான் ஃபோர்ப்ஸ்னு சொல்றான். நைட்டு ஃபோர்ப்ஸ் உடம்புல பியட்ரிஸ் தான் இருந்து எல்லா வேலையவும் பண்ணிருக்கா. எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளியே காலேஜ் டைம்ல நடந்த ரூபனோட பர்த்டே பார்ட்டி தான். ஆக்சுவலா அது டென்னிஸோட பர்த்டே பார்ட்டி. எல்லாருமே அதை தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா டென்னிஸ் அண்ட் பியட்ரிஸ் அன்னைக்கு நைட் தான் ஃபர்ஸ்ட் டைம் இன்டிமேட்டா இருந்தாங்கன்னு எல்லாரும் நினைக்கிறதே தப்பு தான். ஏன்னா டென்னிஸ் அதுக்கு முன்னாடியே நிக்கி கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போதே பல வாட்டி பியட்ரிஸ் கூட ஒன்னா இருந்திருக்கான். பியட்ரிஸ் திடீர்னு கோவமா நடந்துப்பா, வியர்டா பேசுவா. அதனால பர்த்டே பார்ட்டில டென்னிஸ் அவ மேல பழி விழுந்துட கூடாதுன்னு
பியட்ரிஸ் பைத்தியக்காரி அதான் உளறிட்டு இருக்கான்ற மாதிரி அவன் மேல படிய போட்டுட்டான். ஃபோர்ப்ஸ் பியட்ரிஸ் அந்த பார்ட்டிக்கு கூப்பிட்டு வந்திருந்தாலும் அன்னைக்கு அவளுக்கு அதிகமா சரக்க கொடுத்ததே டெனிஸ் தான். ஆனா அந்த படியவும் டெனிஸ் அண்ட் ரூபன் சேர்ந்து ஃபோர்ப்ஸ் மேல போட்டாங்க. ஃபோர்ப்ஸை காலேஜை விட்டு வெளில அனுப்பிட்டாங்க. ஃபோர்ப்ஸ் அப்புறம் கலிபோர்னியாவுக்கு போய் நல்லா படிச்சான். எக்கச்சக்க ரிசர்ச்லாம் பண்ணான். கடைசியில அந்த மிஷினை அவனோட டீமோட சேர்ந்து ரெடி பண்ணான். அந்த பார்ட்டிக்கு அப்புறம் பியட்ரிஸ் ரொம்ப மோசமா நடந்துக்க ஆரம்பிச்சிட்டா. அதனால அவளை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கும் அனுப்பி விட்டுட்டாங்க. ஃபோர்ப்ஸ் கஷ்டப்பட்டுட்டு இருக்க தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ண அந்த மிஷினை யூஸ் பண்ண முடிவு பண்ணான். அப்புறம் தான் பியட்ரிஸ் ஃபோர்ப்ஸ் பாடிக்கு மாறி அவனையே ஏமாத்திட்டு அந்த மிஷினையும் தூக்கிக்கிட்டு வந்துட்டான். பியட்ரிஸ் பல வருஷமா எல்லாரையுமே பழிவாங்க தான் காத்துக்கிட்டு இருந்திருக்கா. அதுக்கான சான்ஸ் கிடைச்சதும் பயன்படுத்திக்கிட்டா. உண்மையான சைரஸ் அவனோட உண்மையான பாடிக்கே இப்ப போயிட்டான். ஆனா அவனை இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சைரஸ் இப்ப ஜெயில இருக்கான். அவனை பார்க்க அங்க ஷெல்பி வந்திருக்கா. சைரஸ்க்கு அதுதான் உண்மையான ஷெல்பியான்னு கூட சுத்தமா தெரியல. சைரஸ் அவகிட்ட நடந்த எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட சொல்லி அவனை காப்பாத்த சொல்ல ஷெல்பி மறுத்துட்டா. சைரஸ் மறுபடியும் நீ யாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. அவளும் நான் தான் ஷெல்பின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. ஷெல்பிக்கு சைரஸ் இவ்வளவு நாளா அவளை ஏமாத்தினது சுத்தமா பிடிக்கல. அதனால அவன் ஜெயிலே கடக்கட்டும்னு முடிவு பண்ணிட்டா. பியட்ரிஸ் கடைசியில வேணும்னே ஒயரிங் எல்லாம் மாத்தி விட்டுட்டா. அதனால யாருக்குமே எதிர்பார்த்தது கிடைக்கல. இப்ப ப்ரூக் பாடியில தான் மாயா இருக்கா. போலீஸ் டென்னிஸ் சாகிறதுக்கு முன்னாடி யாரோ டென்னிஸ் அக்கவுண்ட்ல இருந்த மணியை ஒரு ஆஃப்ஷோர் அக்கவுண்ட்டுக்கு மாத்தி இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபோர்ஸ் தான் டென்னிஸ் பாடியில இருந்தான். அவன் தான் இதை பண்ணிருப்பான்னு சைரஸ் நம்புறான். ஆனா உண்மையா அதை பண்ணது ஃபோர்ப்ஸா நடிச்சு உள்ள வந்த பியட்ரிஸ் தான். இப்ப நிக்கி பாடியில தான் பியட்ரிஸ் இருக்கா. அவ ஜாலியா மிஷினையும் பணத்தையும் எடுத்துக்கிட்டு சந்தோஷமா சுத்த ஆரம்பிச்சுட்டா. ஷெல்பி சைரஸோட உண்மையான தாட் என்னன்னு தெரிஞ்சுக்கதான் நிக்கி பாடிக்குள்ள அவ போக போறதா ஃபோர்ப்ஸ் சொன்ன மாதிரியே சொல்லி சைரஸோட உண்மையான ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பா. ஷெல்பி அவளோட லைஃப் ஃபுல்லா அவளை வச்சு நல்லா ஏமாத்தினதுக்கு தண்டனையா காலம் ஃபுல்லா சைரஸ் ஜெயிலே கடக்கட்டும்னு முடிவு பண்ணிட்டா. இதோட இட்ஸ் வாட்ஸ் இன்சைட் படத்தோட முழு கதை விளக்கம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்கே. டாடா, பை பாய்.